Yes, man. ரீச் கிடைக்கும் என்னாச்சு எனக்கு எல்லாத்தையும் ஸ்கின்லாம் இருக்குது அடிக்கலாம் தெரியாது பார்த்துட்டு சொல்லலை இந்த வாலெல்லாம் என்னத்துக்கு நான் என்ன தூக்கி போட்டு டம்மா டிப்பன் வச்சுருப்பாங்க கிரேட்டில் எஸ்கேப் மட்டும் அவங்கள எல்லாமே இருக்கிறேன் சாலா பிலியாஸ்டாண்டா தம்பி மாதிரா ரிவே பண்ணுப்பா வேற மாறுறா ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு ஷீல்டுக்கு ஒரு பாயிண்ட்டா 5 to 4 பாயிண்ட்ஸ் ஏதோ கிடைக்கும் அது கிடச்சாச்சு ஓனும் மதுரா நாக் ஆகிட்டான் கில்லே எடுக்கல ஐயோ பாயிண்ட் வேணுமே கோபரா கோபரா வேற மாதிரி கோபரா வேற லெவல் பாய் ரிவே பண்ணுறான் அவனை ரிவே பண்ணுறான் சரி கில்லை கிரியேட் பண்ணுங்க வேற பண்ணணும் ஏமாட்டேன்டா சனி ஊற்றி எனக்கு ஒரு கில்லு கொடுங்கடா கில்லிடுறா நான் இன்னும் எவன்டா இருக்கான் ப்ரோ பிளேயர் ஓல்டு வால் யார்ரா நீங்க ஓ ஐயோ இவனுங்களே அடிக்கிறானுங்களே ப்ரோ பிளேயர் மாதிரி தம்பி வாப்பா 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 ரிவே பண்ணுற இடத்துக்கு போயிருப்பான்டா வாங்கடா ரிவே பண்ணுற இடத்துக்கு போயிருப்பான்டா சூப்பர்ரா எப்பாடி நீங்கள் வச்சுருங்கடா வீட்டுக்கு பண்ணல ஓகே பட் இருந்தாலும் கிளி தர மாட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் கிளி தானே அப்பா போகிறீங்க லாஸ் ஒன்று வரும் யாராவது பார்க்குறீங்களா கன்ஃபார்ம் பார்க்க மாட்டீங்க நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்தே லைவ் போட்டு வச்சா நியூஸ் ஆகும் தான் லைவ் போடுறது வேறு எதுவும் இல்லை சார்ஜ் போடுறதையும் போடுவேன் லைவ் அதுக்கப்புறம் போவாங்கடா ஆக்டர் மட்டும் வரக்கூடாது போன வாரம் வந்த மாதிரி ஐயா அம்பனா ஐயோ ஏன் லாக்கே மாட்டேன்யா போடு 6 கில்லு ஏறி மாதிரி இன்னொருத்த எவனோ வரான் இன்னொரு டேஷ் வரான் சம் எஸ்பெஷல் டேஷ் அங்கே இருக்கான் வசந்த் பக்கத்தில் டேஷ் ஆன் நியர் ஆஃப் வசந்த் டேய் டேஷ் எங்கடா இருக்க இனிமே பையா நான் பார்த்துட்டேன்டா பச்சோந்தி சிவப்பு சொக்கா அவனு செகண்ட் ஏக்கு நம்ம வணக்கண்ணே சுற்றி நான் சுற்றி ரெடி போகிறல ஏன்னா அந்தளவுக்கு முட்டானடா நினச்சேன் செகண்ட் ஏக் பாட்டு எங்கே தானே வந்தான் முட்டான் ப்ளூ ஏக்கெல்லாம் வச்சுருக்கான் இப்போ தம்பி எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு போயிட்டாங்க ஸ்பின்னில் எடுத்துட்டு ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ண வேண்டியது நாங்களாம் ஆக்டருக்கே ஆக்ட் பண்ணுற கில்ட்ரா அதுக்குன்னு ஆக்ட் கில்லாம் இல்லை பாட்டு கில்டு தான் போடு இங்கே ஒருத்தன் மிஸ் ஆகிறான் ஸ்குவாடில் அவன் ஒருத்தனும் வந்தானா நல்லா இருப்பான் ஆனால் அவன் வீட்டுங்கிறான் டியூஷன் போயிட்டுருப்பான் நாங்கள் தான் கொஞ்சம் டெமோ ட்ரையல் தான் போடுறோம் எப்படியோ ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்க எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கே தெரியும் எனக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதுக்கு போடுறடா வேணால் டைம் எக்ஸ்டெண்டாக பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கில்டுவார் போடுறோம் அப்படியே லைவாக போட நல்லா சொன்னால் போடுறோம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பைக்கு வேறு பையன் நோட்டிஃபிகேஷன் சும்மா ஓகே ஐயோ எப்போட ஆன் பண்ணி விட்டேன் சரி
காப்பிரைட் கொடுத்தாதப்பா. நீ வச்சில்ல 8 டோக்கன் இருக்கு, 2 பேரையும் தூக்கலாம். ஏறி அடிங்கடா. ஃபர்ஸ்ட் நம்ம கில் அடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம தெரியும் கில்லேஸ் வந்துடலாம். ஏன்னா கில்டு வரப்பட்டிருக்கு, கில்லு முக்கியம். டீமை டச்சர்லாம் பிரச்சனை இல்லை, லாஸ் ஆனால் நமக்கு ஈஸியாக கில்லு மாட்டோம். எனக்கு மாட்டின மாதிரி ஃபஸ்ட்டு கில்லி அடியில் தொடர்ந்து முடிக்கிற மாதிரி ஈஸியாக கில்லு மாட்டோம். கில்டு வரலன்னா பிரச்சனைனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். ஒரு 4 ஸ்குவாடு மினிமம் வேணும். மினிமம் 4 ஸ்குவாடு இல்லை ஒரு 2 ஸ்குவாடு இருந்தாலும் உள்ளவெல்லாம் வரது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு 4 இல்லைனா ஒரு 5 இருந்தாலும் ஈஸியாக வரலாம். டேய் சாலா, 2வது தடவை வந்து என்கிட்டயே சாவரியாடா பாட்டு. அறிவெல்லாம் இருக்குமா இருக்காத இவனுங்களுக்கு, மூளையெல்லாம் பசங்க. அதெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கேன் தெரியல. ஓகே போறாரு யார் பண்ணி ஐயம் அம்மூல அப்புறம் என்னன்னா பேர் இது, ஒரு பேரும் புரிய மாட்டேங்குது. தம்பி வசன் பாப்பா தாத்தா வராரு, கதிரை விட போறாரு. டேய் வந்து தொலையண்டா, போலாம் பா வாப்பா. மெடிக்கிட்டு தான் காரில் போடேன். பண்ணும் படத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாலே கதரை விட்டு போய்க்காருங்க இவனுக்கு. டேய் 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 லூசு பயலே, பப்ஜிலாம் இறங்கினா அவ்வளோதான். இப்படி காலி ஏற்பேன் நேரத்துக்கு எக்ஸைட் பட்டணும் ஃப்ரீயாக இருக்கணும். அவனா அமுத்துரு நீ பைத்தியக்காரா. எங்கே போய் சாவ சொல்கிற கோகோன்னு கேட்பாண்டது எனக்கு பேர். வெளியே மழை பெய்யுதா, சவுண்டு டபுள் கேக்குது. ட்ராப்பில் இறங்குவானுங்க பாருங்க டேஸ் எல்லாரும். சொல்லலை ஹோப்பி ஹோப்பி வாடா. ஓவர் பவர்னா அதுவே ஓவர் பவர்லாம் இல்லை. ஆஹா தலைவன் சுற்றுனா வேலி எவனா இருந்தாலும் இதாண்டா கண்ணி அப்படின்ற மாதிரி எனக்கு கண்ணி இது மெயினாக இந்த மேட்ச்சுக்கு தூக்கி போட்டு மற்ற செடி அடிக்கும். மிஷா வேற இருக்கா, எல்லாமே வேணும். இன்னொரு கொஞ்சம் பில்லு தேவைப்படுது. 4 3 2 பத்தாது, இன்னொரு 10 வேணும் ஒரு டீமுக்கு. தெரிஞ்சு நான் கன்ஃபார்ம் அடி வாங்க. அடி வாங்க தம்பி போடாடே போடலாம். நீங்கள் அவன் மாதிரி அதான் தெரியாத பார்த்தாச்சு. நிறைய அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணி. நானும் என்கிட்ட ஆன்ட்ரியே பண்ணுற பிரச்சனை பாட்டு இல்லை பிளேயர் தான். ஓகே காரில் பண்ணுற கம்மி தாங்கி பாப்பா ஏற்பா. டேய் அவன்கிட்ட எதுவும் இல்லைடா, வாங்கடா. நாள் ஒருத்தன் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். நானும் பிடிக்கிறாங்க இவனும் பிடிச்சிருக்காங்க. சாலா சீக்கிரமாக போய் எனக்கு நீ டபுள் ஷாட் வாங்க போகிற. லைவ் எப்படி ஷார்ட்டில் போகுது எனக்கு அது மட்டும் எக்ஸ்பிளைன் ஏதாவது இருந்தால் கொடுங்க. இந்த லைவ்லன்னு கேட்கல, ஏதாச்சும் ஒரு லைவில் கொடுங்க. எங்கடா உண்மையாலே இருக்கானுங்களா? ஓகே ஓகே ஐ see that guy. அட்ரா இல்லை சாரி மாதிரா ஓசி கில்லாம் இல்லை மாதிரா, அது டீமுக்கான கில் மாதிரா புரிஞ்சுக்கோடா. நீ என்னதான் கிட்டேன்னு தெரியும் நான் ஸ்கூலுக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது ஓசி கில் இல்லை புரிஞ்சுக்க. அவன் லேண்ட்மெண்ட்டில் போய் அடி வாங்கினீங்கடா டேய். தலைதான் போயா நமக்கு. வாடா செஞ்சு நம்ம போவோமா? இல்லை நீயும் அப்போதான் கரெக்டாக இருக்கும். எத்தனை கிலோ வச்சுக்கிறேன்? 6 கில்லு. நான் 19 கிலோ வச்சாலே அவன் 100 ஏற்ற அழுவான். 6 கிலோ வச்சதுக்கு எங்கே ஏற்ற போகிறான் வைக்கிறேன்ப்பா. ஹைட்ராப்பே மண்டலுக்கு வெளியே விழுந்துடாது. அதுதான் சனிக்கு தான் எங்களுக்கு. அப்புறம் இது ஒரு பெரிய ஸ்குவாட் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டில் இருந்தவனுங்க இருப்பானுங்க, இல்லைனா லாஸ்ட்லேயே பாட்டு மாதிரி இருந்துட்டு இருக்கணமாக அடிக்கிற நியூ பிளேயர்ஸ்
ஸ்குவாடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் போன வாரம் போனோம். ஏன்னா ஒன்றும் போன வாரம் நான் திகில் கில்லி யாரும் தெரியும் தெரியல, அந்த கில்ல இருந்தேன். ஒரு சின்ன காமெடினால வெளியே வந்துட்டேன். ஒன்று கிக் வச்சிட்டாங்கன்னா கேட்காதீங்க, நான் தான் வெளியே வந்தேன். ஆனால் ஒருத்தர் கிக் வச்சதுனால நான் வெளியே வந்தேன். அதுக்கு அப்புறமா வெளியே போட்டுக்கலாம். சாயம் வியாபாரம் இதெல்லாம் இனிமே இருக்கு. இனிமே இல்லை, வேறு எங்கே இனிமே இருப்பாங்க. இந்த இதை பார்த்து கொடுக்க மாட்டேன். டே ஒருத்தனாச்சு பாருண்டா, டேட்டா வேஸ்ட் பண்ணி லைட் போடுறேன்டா. என்னடா புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏமாக்கே பாட்டு பாடலாம் தெரியாது. போட்டு அடிக்க போங்கடா. அடுத்து வைக்கணும் மாட்டவே மாட்டான் மண்ட கசாயம். 6 3 9 + 10 11. இன்னும் சில கில் தேவைப்படாது. கில் தான் தேவைப்படுது. வேறு அச்சா தான் உண்டு. இல்லைன்னா இருக்கிறதே இன்னும் 7 பேர் தான். அந்த 7 பேர் அச்சாலுமே நாங்கள் ஹையஸ்டாக கில்டோரில் வச்ச கில்லு ஈக்குவலாக வாய்ப்பே இல்லை. ஐயோ இவனு தான் அந்த ஸ்குவாடு பாட்டு கறி அடிப்பானுங்க. இதான் கண்ணு வச்சுட்டு ஏற யோகா. ஜோனுக்கு வாங்கடா. நாங்கள் ஜோனுக்கு வேலை அடிக்கிறியாடா. தப்பு இல்லை, நான் பண்ணலாமா? என்கிட்ட இதெல்லாம் பண்ணலாமா? பார்த்து மிஸ்ஸான வச்சுருக்கான் அவனும் ப்ரோ தான். ஓகே கைஸ், கன்ஃபார்ம் எங்களுக்கு பம் ஷாட் இருக்குது. இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நிறைய பம் ஷாட் எடுத்து. பம் ஷாட்னா என்னென்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியும். ஃபோரஸ் ஓகேனா கைஸ். ஓகே கோப்ரா காலியா. நெக்ஸ்ட் டைம் காலியாக போகிறான்னு தெரியல. ப்ரோ செட்டினா ரிவே பண்ண ரெடியாக இருக்கிறேன். செட்டாக ரெடி ரிவே பண்ண ரெடியாக இருக்கேன். அதப்போ ஃபோலோட பண்ணுறான், டேடா பண்ணுறான். அப்பா மான்சர் ட்ரக்கு தலைவா, நீ ஏன்பா இப்படி இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஓட்டுற? ஓபிடா ஏடி ரிவே பண்ணியா டோக்கன் விட்டு பண்ணணுமா? இது ஒன்றா கடுப்பாக இருக்குது. எதாவது அடுத்ததுன்னே தெரில. அவனுங்க இங்கே வந்துட்டானுங்கடா. 463டா 463. என் வீட்டு மேலே நினைக்கிறேன். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Fearless.
பாயிண்ட் எடுதுன்னு வெளியே போய் பார்க்கலாம் வாங்கள். ஓகே, நல்ல பாயிண்ட் ஏறினா நல்லாயிருக்கும். ஓ, 104 தான் ஏற்றுவீங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்களே நீங்களாம். உங்களை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? டீமே சேர்ந்து 10 கிலோ அடிப்போம்.